அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. குர்ஆன் சொல்கிற 25 நபிமார்களில் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர். சூரத்து சாதுல அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய சஜிதா அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த சஜிதா. இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமை இந்த உம்மத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காரியங்களில் இணைத்து பேசுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று ராத்திரி கனவு கண்டேன். சஹாபிகளினுடைய கனவு. நான் கனவுல தொழுதேன். நம்ம நிஜத்துல கூட பெரும்பாலும் அப்படி செய்யறது இல்லை. ஆனா அபூ சயீத் சொல்றாங்க, நான் கனவுல தொழுதேன். ஒரு மரத்துக்கு முன்னால தொழுதேன். தொழும்போது நான் ஓதுனேன். அந்த ஓதுதல்ல சஜிதாவுடைய ஆயத்து வந்துருச்சு. சஜிதாவுடைய ஆயத்து வந்த உடனே நான் சஜிதா செஞ்சேன். நான் சஜிதா செய்யும் போது அந்த மரமும் சஜிதா செஞ்சிச்சு. அந்த மரம் சஜிதா செய்யும் போது அது ஒரு துவா ஓதுச்சு. அந்த துவாவை நான் காது கொடுத்து கேட்டேன். அந்த மரம் சஜிதால அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லுது, அல்லாஹும்ம ஜஅல்லி பிஹா அஜ்ரா. இந்த சஜிதாவின் மூலமா அல்லாஹுவே உன்னிடத்தில் எனக்கு கூலியத்தா. வஃபிர் லி பிஹா விஸ்ரா. இந்த சஜிதாவின் மூலமா என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. வக்துப் லி இந்தஹா துஹ்ரா. மறுமையில உன்னிடத்தில் எனக்கான சேமிப்பாக இந்த சஜிதாவை நீ ஆக்கு. வக்துபுஹா லி கமா கதபுதஹா மின் அப்திக தாவூத. உன்னுடைய அடியார் தாவூதிடம் இருந்து இந்த சஜிதாவை நீ ஒப்புக்கொண்டு அவருடைய பட்டோலையில் எழுதியது போல் இந்த சஜிதாவை ஏற்று என்னுடைய பட்டோலையில் இதை நீ எழுதுவாயாக என்று அந்த மரம் சொன்னது. அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துவாவை உங்களுடைய சஜிதாவில் ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஒண்ணு. இங்க மரம் சஜிதா செய்யும் போது என்ன சொல்லுது? அல்லாஹ்வே, தாவூத் நபியிடம் இருந்து சஜிதாவை ஒப்புக்கொண்டது போல என்னிடம் இருந்து இந்த சஜிதாவை நீ ஒப்புக்கொள்வாயாக. அந்த துவாவை உங்களுடைய சஜிதாவில் நீங்க ஆக்குங்க என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வாலிபன், உடம்புல நல்ல சக்தி இருக்குது, அதனால அசூமு வலா அஃப்திரு, காலமெல்லாம் நோன்பு வைக்கிற போறேன், நோன்பை நான் விட மாட்டேன். அக்கூமு வலா அனாமு, இரவெல்லாம் நின்று தொழ போறேன், இரவுல தூங்க மாட்டேன். வலா அத்தஸவ்வஜு நிஸா, கல்யாணமும் பண்ண மாட்டேன். இப்படி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. சொன்னோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுமா. சும் வ அஃப்திர், நோன்புவை நோன்பை விடு, தூங்கு தொழு, கல்யாணம் பண்ணு என்றெல்லாம் சொன்னாங்க. அதற்கு அம்ர் இப்னுல் ஆஸ் கேட்டாங்க, அப்ப நான் மாசத்துல எவ்வளவு நாள் நோன்பு வைக்கணும்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாசத்துல 3 நோன்பு வைங்க. அந்த ஐயாமுல் பீதனுடைய 13, 14, 15 இந்த 3 நோன்பு வைங்கன்னாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் சொன்னாங்க, இல்ல இல்ல, எனக்கு அதை விட சக்தி இருக்குதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னொன்னா கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவர் எனக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும் யௌமன் வ அஃப்திர் யௌமா, ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பை விட்டுரு.
இன்னைக்கு நோன்பு வச்சா நாளைக்கு நோன்பு இல்ல, அடுத்த நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் ஃபித்ர், நோன்பு இல்லாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அஃதலு சியாமி இந்தல்லாஹி சியாமு தாவூத, அல்லாஹ்விடத்தில் நோன்புல சிறந்த நோன்பு தாவூது நபியினுடைய நோன்பு. தாவூது நபி ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் நோன்பை விடுவாங்க. அந்த நோன்பு தான் அல்லாஹ்ட்ட ரொம்ப சிறந்த நோன்பு. அதனால இந்த மாதிரி நீங்க நோன்பு வைங்கன்னாங்க. ஆக தொழுகையில தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நோன்புல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்துல வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறாங்க. ரொம்ப குரல் வளம் கொண்ட சஹாபி. அவங்க குர்ஆன் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்த பெருமான் அபூ முஸாவுடைய வீட்டு வாசல்ல ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நின்னு அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறத கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்டுட்டு வந்துட்டாங்க. காலையில அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே சொன்னாங்க, அபூ முஸா, நேற்று குர்ஆன் ஓதும் போது நான் வந்தேன், இந்தக்க உன் வீட்டு வாசல்லையே நின்ன, ரொம்ப நேரம் நான் உன்னுடைய குர்ஆனை கேட்டேன் அப்படின்ன உடனே அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நிக்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் சத்தமா ஓதி இருப்பேனே, இன்னும் நான் நிறைய ஓதி இருப்பேனே அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கது ஊத்தீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி தாவூத, தாவூது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த குரல் வளத்துல ஒரு நல்ல குரல் வளத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அங்க குர்ஆன் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூது நபியினுடைய குரல் வளத்தை பேசுறாங்க. நோன்பு வைக்கும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பை பேசுறாங்க. சஜிதா செய்யும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஜிதாவை பேசுறாங்க. என்ன காரணம்? எல்லா நபிமார்களோடும் இணைச்சு பேசாம எல்லா வணக்கங்களையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு கொண்டு இணைத்ததுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான், ஒதுக்குர் அபுதனா தாவூத, என்னுடைய அடியார் தாவூதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தை, என்னுடைய அடியார் தாவூதை யோசிச்சு பாருங்க. அந்த அடியார் எப்படிப்பட்ட அடியார் தெரியுமா? அவருக்கு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். மலைகளை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். முதல்ல உலகத்துல போர் கவசம் உருக்கு சட்டையை செஞ்ச நபி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது, வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸ், அவருக்கு உருக்கு சட்டை செய்யக்கூடிய கலையை நாம் கற்றுக் கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை எடுத்து அதை கொல்லம்பற்றையில கொண்டு உருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இரும்பை எடுத்தால் இரும்பு நம்ம கையில பஞ்சாகிற மாதிரி மாறும். அதை வச்சு அவங்க உருக்கு சட்டையை செஞ்சாங்க. அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், அவருக்கு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். அந்த மலைகள் யுஸப்பிஹுன மஅஹு, தாவூத் நபியோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒத்தையிற, பறவைகளை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா மலை திருப்பி சுப்ஹானல்லாஹ் சொல்லும். அவரை சுத்தி இருக்கிற பறவைகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல்லும் லஹு அவ்வா, எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு கிடந்துச்சு. அவருடைய திக்ரு, அவர் அல்லாஹுவை அல்லாஹ்னு உச்சரிக்கிற போது அவருடைய உச்சரிப்பை கேட்டு எல்லாம் அவருக்கு கட்டுண்டு கிடந்ததாக குர்ஆன் சொல்லுது. அப்ப அவருடைய திக்ரின் மூலமா உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் தஸ்பீஹ் செய்தது இல்லையா? அந்த பாக்கியம் இந்த உம்மத்தில் சில பேருக்கு கிடைக்கணுங்கிறதுனால அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு மரம் தஸ்பீஹ் செய்கிறத அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அது இந்த உம்மத்தினுடைய பாக்கியம். கடந்த உம்மத்துல தாவூத் நபிக்கு எந்த பாக்கியம் தரப்பட்டு இருந்துச்சோ அந்த பாக்கியத்தினுடைய ஒரு பகுதி இந்த உம்மத்தினுடைய அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தரப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் வளத்துல அவங்க இறங்களுடைய ஜபூர் வேதத்தை ஓதுனா எல்லா படிப்புகளும் கேட்குது அப்படின்னு இருக்கிற நேரத்துல இந்த உம்மத்தினுடைய அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுனா யாருக்கு குர்ஆன் வந்ததோ அந்த நபி விரும்பி கேட்கிறாங்க. அந்த அளவுக்கான இனிமை. இப்படி கடந்த கால நபிமார்களிடத்தில் இருந்த ஆற்றல்களின் சில பகுதிகள் இந்த உம்மத்தில் சிலர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை உருவாக்கினார். அந்த உருவாக்குதலை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.